நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. சத்திரிய நாடாளு ஒரு முறைக்கு தனித்து புராதன பத்தியமான கமுதியான ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் உள்ளே விநாயகர் சன்னதியின் அருகிலே தற்பொழுது வில்லிசை அரசி செல்வி மாதவி அவர்கள் வழங்கக்கூடிய அம்மன் வரலாறு மாபெரும் இன்னிசை நிகழ்ச்சி இனிதியை துவங்கிவிட்டது. ஆங்காங்கே இருக்கக்கூடிய கலாரசிக பெருமக்கள் அனைவரும் கோவிலின் உள்ளே வந்தமர்ந்து மாபெரும் வில்லிசை நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வருமாறு உங்கள் அனைவரையும் வருகிறவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு சத்திரிய நாடாளர்கள் உடன்முறை ட்ரஸ்ட் கமுதி. ஹலோ 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 தானை தன்னம் தன்னனை தன்னோம் தன்னனை தன்னா தானை தந்தனைத்தும் தன்னனை தன்னா தந்தனைத்தும் தானை தன்னா தானை தன்னா எட்டாவது பிறந்த வேளா அவள் வனதுர்க்கை அம்பிகையா. இப்படி அக்காதங்கை 8 பேர் அக்காதங்கை 8 பேர் அம்மம்மா அவதரித்து வாராள. அக்காதங்கை 8 பேர்
என் நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் ஆமையா அட்டகாளியர்கள் 8 பேர்களாகவே அவதாரம் செய்த போது நாகராஜனும் அந்த நாகக்கன்னி பெண்கொடியாலும் என்ன செய்கின்றார்? வேண்டாம் வேண்டாம், சீரோடும் சிறப்போடும் செல்வமாகவே வளர்த்து வருகிறார்கள். அப்படி சிறப்பாகவே வளர்த்து வரும்போது கையிலே பார்த்தால் இந்த பார்வதா தேவி ஆண்டவனாகிய பகவான் தங்கைகளை பற்றி என்ன நினைத்திருக்கிறார் என்று ஆண்டவனை அழைத்து பார்வதி கேட்டார். ஆண்டவா பரம்பொருளே, உலகமெல்லாம் படியிழக்க போகும்போது என்னை போலவே அழகு பெண்ணை இந்த உலகத்திலே எங்கேயாவது நீங்க பார்த்தது உண்டா? ஏய் பார்வதி, உன்னை விட உன் தங்கை மார் அட்டகாளி 8 பேர்களுமே அழகிலே சிறந்தவளாக இருக்கிறார். ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, அம்பிகையா 8 பேருமே அழகு நிறைந்த பெண்ணா இருக்கிறாளே பார்வதி. அவளுடைய அழகை போலவே நான் அகிலத்திலே பார்த்தது கிடையாது. மாரி அழகை போல் மாநிலத்தில் யாரும் இல்லை. முத்து மாரியம்மா அழகை போலவே மூவுலகத்தில் யாரும் இல்லை அம்மா அப்படின்னு ஆண்டவே சொன்ன உடனே வந்தான் பார்வதி பார்த்தா. ஆண்டவே நம்மளை விட நம்ம தங்கச்சி மேலதான் ரொம்ப ஆசை வச்சிருக்கிறார். நாளை பின்ன வளர்ந்து வாலிபமாகி வந்தார்னா எங்க ஆண்டவே என்னை மறந்து விட்டு 8 பேரையும் மனம் முடிப்பாரோ அப்படி என்று சொல்லி கண்ணபிரானை வரவழைத்த பார்வதி காளியர்கள் 8 பேரையும் ஏமாற்றி கைலாசத்திற்கு எடுத்து வந்தார். கைலாசத்திலே பார்வதி 8 பேரும் இருக்கும் அழகை கண்டு அடேங்கப்பா, இப்படி ஒரு அழகியா இந்த உலகத்துல இவளை நம்ம இப்படியே கையிலே வைத்திருந்தோமே ஆனா ஆண்டவே கண்டிப்பா நம்மளை மறந்தாலும் மறந்து விடுவார். அதனாலே சந்தனமாம் சோலையிலே சந்தன மகாமுனிவரிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று அவர் ஒப்படைத்த நாள் முதலாக சந்தன மகாமுனிவர் 16 வயது வரைக்கும் பக்குவமாகவே வளர்த்து வந்தார். அப்படியாகவே வளர்த்து வரும்போது அம்மா யாரு அப்பா யாரு, அம்மா யாரு அப்பா யாரு, தாயும் யாரு தகப்பன் யாரு தானறிய வேணும் என்று நாகக்கண்ணி பெற்ற மக்கள் அவ என்ன என்ன செய்வாளா பகவான மனதில் எண்ணி வேள்வியத்தான் வளர்ப்பாளா. அம்மா அவள் ஆண்டவனை மனதில் எண்ணி அக்கினியாகத்தை தான் வளர்த்து வரும் நாளையில ஆண்டவனாகிய சிவபெருமானை எண்ணி பார்வதா தேவி அக்கினியாகத்தையே வளர்த்து வருகிறாள் அல்லவா. அப்படி காளியர்கள் 8 பேருமே அக்கினி யாகத்தை வளர்க்கும் போது ஆண்டவனுக்கு யாகத்தின் வெக்கையை தாங்க முடியல. சிவபெருமானுக்கு வெக்கையை தாங்க முடியாம ஆண்டவே அங்கு துள்ளுகிறார் இங்கு துள்ளுகிறார். பார்வதியே ஒன்னால வந்தவன நாகராஜனுக்கு பிள்ளைய கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன். என் வார்த்தையை மீறி பிள்ளையை கொடுத்த இன்னைக்கு இதோ எனக்கு இடைஞ்சல் வந்து விட்டதென்று ஆண்டவன் அழுது புலம்ப பார்வதி இப்பொழுதே சென்று நான் வேள்வியை அணைத்து வருகிறேன் என்று சொல்லி அவள் சந்தனமாம் சோலையிலே வந்து
தங்கையே முத்துமாரியம்மா, உன் ஆண்டவே சிவபெருமா இருப்பாரோ இறப்பாரோ சாகுவாரோ பிழைப்பாரோ, சக்தியே நீ அக்கினை அணைத்து போடு அப்படின்னா. அக்கா பார்வதி, ஆண்டவன் வந்தால் மட்டுமே என்னால அக்கினியாக தணைக்க முடியும். ஆண்டவன் வரவில்லையானால் நான் வளர்த்த யாகத்தை என்னால் ஒருபோது அணைக்க முடியாது. ஆண்டவனை காப்பாற்றும் தத்துவம் இருந்தா நீயே போய் இந்த அக்கினியில இறங்கு போ அப்படின்னு கோபத்திலே முத்துமாரி ஒரு வார்த்தை சொன்னார். பார்வதி பகவானை காப்பாற்ற வேணும் என்று அம்மா வேப்பிலையும் கப்பரையும் சூலாயுதம் பொறுப்பிரம்பும் சொக்கந்தேவி கையிலெடுத்து அவள் 5 வேளை சுத்தி வந்து அவ அக்கினியாகத்தில் இறங்குவாளா. அவ அக்கினியாகத்தில் இறங்கும் போது பார்த்தாள் முத்துமாரியம்மா. அக்காவ கோபத்துல சொன்ன இவ அக்கினில இறங்கிட்டாள. பார்வதிக்கு உயிர் கொடுக்க சிவன் வந்தா நமக்கெல்லாம் சாபத்தை எல்லாம் கொடுத்து விடுவார். அதனால நம்மளும் அக்கினியில இறங்க வேணும் என்று அட்டகாளி 8 பேருமே அக்கினி யாகத்தில் இறங்க கருகி உருகினார்கள். கைப்பிடி சாம்பலானார்கள். கையிலே பகவான் பார்த்தார். யாகம் குறைந்து விட்டது, அக்கினியும் அணைந்து விட்டது. போன பார்வதி இன்னுமே திரும்பி வரலையே அப்படின்னு ஞானத்தால் அறிந்து பார்க்க சந்தனமாம் சோலையிலே அக்கினி யாகத்திலே அட்டகாளியர்கள் இருப்பதை கண்டு மறுபடியும் மகுடாசுரனை வதை முடிக்க இந்த மாரியம்மா வேணும் என்று சொல்லி ஆண்டவன் தீர்த்தமும் திருபிரம்பும் கையிலே எடுத்துக்கொண்டு சந்தனமா சோலையில தீர்த்தம் கொண்டு பகவான் தெளிப்பாரா ஐயா தெளிப்பாரா திருபிரம்பா நட்டுவாரா அவர தீர்த்தம் கொண்டு தெளித்த போது திருபிரம்பாலே தட்டும் போது தேவியர்கள் 8 பேரும் தூங்கி நல்லா முழித்ததை போல் தூங்கி முழித்ததை போல் அம்மா சுந்தர அம்மா எழுந்து முழித்ததை போல் இடத்திலே அட்டகாளியர்கள் 8 பேர்களும் உயிர் கொடுத்து எங்களுக்கு பெயரை கொடுத்த ஆண்டவா, உங்களை நாங்கள் ஒரு நாளும் மறக்க மாட்டோம் இறைவா. அப்படியே நாங்கள் மறக்காமலே இருக்கணுமானா கோட்டை கோட்டு கொலுவிருக்க கோட்டை போடும் மரம் வேணும், 103 லிங்கம் வேணும். ஆடி வர ஆலமரமும் நாங்க வீச்சிருக்க வேப்ப மரமும் குளித்து நீராட தெப்ப குளமும் பூசை செய்ய பூங்காவன தோட்டமும் இத்தனையும் தர வேணும் என்று சொல்ல ஆசையிலே அதிக வரம் கேட்டதனால உங்களுக்கு ஆயுள் காலம் குறைவு. 50 வருட காலங்கள் ஆண்டு வருவீர்கள் அம்மா. 51ஆம் வருடத்திலே ஆணவம் வந்தால் ஆணவத்தால் அழிந்து போவீர் என்றார். அப்படியே ஆண்டவன் வரங்களை கொடுக்க காளியர்கள் வரங்களை வாங்கினா முப்புறத்து
முப்புறத்து கோட்டையிலே 50 வருட காலங்களாகவே அரசாட்சி செய்தார். 51 வருடம் பிறக்க ஆணவ மகம்பாதம் உண்டாகி அம்மாளுடைய கோட்டையாகப்பட்டது. அரிசிக்க சிவன் சினக்க அட்ட காளி கோட்டை தீப்பிடிக்க மறுபடி அம்மா கருகி உருக 3வது முப்புறத்து கோட்டையிலே உயிரை வாங்கி கொண்டு இடப்பாகம் தாரேன் என்றார். மகுடாசுரனை வதை முடித்த உனக்கு நான் இடப்பாக வரம் தாரேன் அப்படின்னு உடனே அம்மா மச்சரிசி வனமதியில சாகாதே மகுடனை அவ துர்க்கையாக நின்று கொண்டு அவ 8 நாளா அவளை யுத்தத்துக்கு அம்மா நிப்பாளா. மகுடனைத்த வதை முடித்து தாயான முத்துமாரி சாகாத மகுடன சாகும் மரம் கொடுப்பாளா. மகுடனைத்த வதை முடித்து குடல் எடுத்து மாலை போட்டு கோலக்காரி முத்துமாரி கைலாச மலையதில கடவுளோட இடமதில வைரவர அழைத்து கொண்டு 21 முத்து வரும் இணைய நம்ம வாங்குவாளா. பச்சை முத்து வரங்கள் வாங்கி பகவானுக்கு போடுவாளா. தாயான முத்துமாரி பரிசோதனை பார்ப்பாளா. தாய முத்து போட்டு முத்திறங்கி முக்கண்ணனார் தேவியவா எங்க வாராளானா. ஆண்டவை இடமதில ஆக்க வர அழிக்க வரும் 1008 வரும் கொல்லும் மரம் வெல்லும் மரம் ஓடி வரங்கள் வாங்கி வைரவர அழைத்து கொண்டு வாராள முத்துமாரி கைலாச மலை கடந்து கருண சங்கிலி மலை கடந்து நெருப்பாறு வைப்பாரா. நேரைகள்லாம் ஒரு சுரையா இருட்டு நாடு கடலை விட்டு ஏக போக நாடு விட்டு போதராஜ பட்டணம்மா புகழ் பெருகி வாராள. சீர்காழி சிதம்பரமும் தென்மேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் வருகிற வேளையில குளிர்ந்த தீர்த்த ஆட வேணும் என்று மதுரை பாதை கூடி எங்க வாராளானா. திருமங்கலம் தனை கடந்து சிறுவில்லிபுத்தூர் பாதையாக சங்கரங்கோவில் வாராள. சங்கரங்கோவில் தனை கடந்து புளியங்குடி பாதையாக தென்காசி வழியாக குச்சாலம் தன்னதியில அருவிக்கர நீராடி குச்சால நாதரையும் குழல்வாய்மொழி அம்மாளையும் கண்டு மெல்ல தான் வணங்கி குச்சாலம் தன்னை விட்டு தென்காசி தன்னதியில ராஜ கோபுரத்தில் விசாலாட்சி உலகம்மா அவர்களையும் தான் வணங்கி தென்காசி தன்னை விட்டு கடையநல்லூர் பாதை கூடி புளியங்குடி வழியாக சங்கரங்கோவில் தன்னதியில தெப்பத்தில நீராடி சங்கரனையினார கோமதிய தான் வணங்கி காசி விஸ்வநாதரை வணங்கி என் தாயான முத்துமாரி சங்கரங்கோவில் தனை கடந்து எங்க வாராளானா. திருவேங்கடம் மாதை கூடி எங்க போவோம் என்று கோவில்பட்டி பாதை கூடி அங்கிருந்து பயணமாகி
வெட்டி நனை கடந்து சாத்தூர் பாதை கூடி வடக்கு முகமாக கமுதி வாராள கமுதி மனநகரில் அம்மா ஊருக்கு மத்தியில என் தாயான முத்துமாரி ஈராத்து காரியம்மா அவ இருக்கன்குடி மாரியம்மா இந்த கமுதிமான் அந்நகரத்திலே வந்து ஊருக்கு மத்தியிலே முத்துமாரியம்மா பத்திரகாளி அம்மா பண்டிக்கார வைரவ சுவாமி என் கருப்பசாமியோடு பரிவார தெய்வங்களோடு அம்மா நிலையத்தை வாங்கி அவளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை குடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கெல்லாம் தெய்வ வாக்கு செல்லும் தெய்வமாகவே இருந்து அம்பாளுக்கு 12 வருஷத்துக்கு ஒருக்க அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமும் நடத்தி அம்மாளுடைய ஆலயத்திலே வணங்கி வரக்கூடிய மக்களையும் அவளை தேடி வரக்கூடிய பக்தர்களையும் இந்த கமுதி வாழும் மக்களையும் மக்களை அம்மா ஒரு பயிராகவே வளரச் செய்து மக்கள் ஓர் பயிராக கமுது முத்து மாரியம்மா ஒரு வேலியாகவே என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார். தந்திர தானினம் தன்னானம் தன தந்திர தானினம் தன்னானோ பம்பை முழங்கி வர அதில் வில்லு பாட்டுக்காரர் பாடி வர அவ வேத புகழ் வச்ச மாரியம்மாளுக்கு வெள்ளி கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா தாய தங்க மலையில வேட்டையாடி அவ தவள பானையில் பொங்கலிட்டு அவன் தவிச்சு வாராள மாரியம்மாளுக்கு தங்க கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா தயமங்கல இசைய முழங்கி வர தயமங்கல சுந்தரி பாடி வர அவன் மகிழ்ந்து வாராள மாரியம்மாளுக்கு மயில குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா அவ சின்ன கிணத்துல நீராடி தாய சிங்காரப்பட்டு வைத்து கட்டி அவ வட்ட பொட்டுக்கார மாரியம்மனையும் வாழ்த்தி கும்மி அடிங்களம்மா அவ ஆத்து மணலையும் சோறாக்கி தாயா வர முவகரி சமைத்து அவன் தேக்க இலையில சோறு போட்டு அதை திரட்டி தும்பள மாரியம்மா அம்மா மா இலையில சோறு பொங்கி அவ பல கொப்புல நெய்யொழுக்கு அம்மா மின்னி தாமுச்சி அவளை கேட்டி அவ வேடிக்கை பப்பள முத்துமாரி வாராளம் தேவி வாராளா
கொண்ட வருத்தவ முத்து மாறிக்கு கோதி முடியும் மறந்து கேளு ஏ கும்மிய தோழி பெண்ணு நல்ல ஏழல கும்மிய ஞான பெண்ணு வாருங்கம்மா நீங்க வந்து கும்மிய கொட்டுங்கம்மா அவ விளையாடி வரல மாரியம்மாளுக்கு வேடிக்கை கும்மி அடிங்களம்மா இந்த கமுதிய உங்க அத்த வளர்ந்தைய கொல்ல என விரட்டிய வேளா அவ காவல் காக்குற மாரியம்மாளுக்கு கனிந்த கும்மி அடிங்களம்மா செங்கலறுத்த கிடங்குக்குள்ள ரெண்டு சீரக சம்பவ தேவதச்சு அவ பச்சை கிளி வந்து கொத்தமன்னு சொல்லி பறந்து கும்மி அடிங்களம்மா கும்மி அடி பண்ண கும்மி அடி நல்ல குலவ போட்டு கும்மி அடி வெச்சிலை வாக்கு வளர்ந்தேங்க அவ எத்தனை கேட்டாலும் தான் கொடுப்பா அள்ளி வரந்தர மாரியம்மாளுக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா கும்மிய தோழி பெண்ணு நல்ல ஆனந்த கும்மிய தோழி பெண்ணு அவ ஈராறு ஓடுகின்ற அந்த இரு கண்குடிய தன்னதியில அலேலம் குயில் அலேலோ குயில் அலேலம் குயில் அலேலோ ஆத்தினையும் நீராடியவ ஆரணிய மட்டுடுத்தி அலேலம் குயில் அலேலோ அலேலம் குயில் அலேலோ தாயாக்கி நீய கையிலெடுத்து பாடி விளையாடுவாள் இந்த கமுதிய உங்க அத்த வளர்ந்தாய கொல்ல ஏற விரட்டிய வேளா அவ காவல் காத்தவ முத்து மாறிக்கு கணிந்த கும்மி அடிங்களம்மா பட்ட நல்ல பொட்டுக்காரி தாய சரிகப்பட்டு சேலக்காரி அவ வட்ட பொட்டுக்கார மாரியம்மனையும் வாழ்த்தி கும்மி அடிங்களம்மா அவ வெள்ளி முக்காலி மேலிருந்து தாய வெந்நீர் கொண்டு தலை முழுகி வெந்நீர் பொறுக்கால மாரியம்மாளுக்கு வேடிக்கை கும்மி அடிங்களம்மா கும்மிய தோழி பெண்ணு நல்ல ஞானந்த பெண்ணு அவளி பெண்ணு தங்க முக்காலி மேலிருந்து அவ தண்ணீர் கொண்டு தலை முழுகி கும்மிய தோழி பெண்ணு நல்ல எல்ல கும்மிய ஞான பெண்ணு தண்ணி பொறுக்கால மாரியம்மாளுக்கு தங்க குந்தம் கொண்டு வீசுங்கம்மா செங்கலும் கொலைகளும் இங்க செழித்து ஓடுற நாட்டிலே செங்கடலும் கருங்கடலும் நல்ல சேர்ந்து ஓடுகிற நாட்டிலே அவ கொலவிருக்கிற மாரியம்மாளுக்கு குனிந்த கும்மி அடிங்கடம்மா அது வாழைகளும் சோலைகளும் நல்ல வள கொலிக்கிற நாட்டிலே அவ வயசு பண்ண வந்த மாரியம்மாளையும் வாழ்த்து கும்மி அடிங்களம்மா கண்ணியர் எல்லாரும் வாருங்கடி உங்க காலில கச்சத்தை கட்டுங்கடி கன்னி பெண்ணா வந்த மாரியம்மாளுக்கு கனிந்த கும்மிய கொட்டுங்கடி கும்மிய தோழி பெண்ணு நல்ல கும்மிய தோழி பெண்ணு குமரி பெண்கள் எல்லாம் வாருங்கடி நீங்க கூடி வட்டத்தை போடுங்கடி கும்மிய தோழி பெண்ணு குமரி பெண்ணா வந்த மாரியம்மாளுக்கு குனிந்த கும்மி அடிங்களம்மா ஆடி வரத பாருங்கடி விளையாடி வரத பாருங்கடி ஓடி வருகிற மாரியம்மாளுக்கு ஒய்யார கொலவ போடுங்கடி எந்த தெருவழி வாராளம் தாய ஏழைய கண் கொண்டு பார்ப்பாளா நம்ம தெருவுக்கு வருவாளா அம்மா நம்மளை கண் கொண்டு பார்ப்பாளா வடக்க பார்த்து திண்ணையில தாய வண்ண தலையன மேடையில அவ படுத்துறங்குற முத்து மாறிய எழுப்பி கும்மி அடிங்களம்மா கும்மி அடி நல்ல கும்மி அடி அம்மா வட்ட வட்டமாக